இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சினைப்பையில் நீர்க்கட்டிகள், பிசிஓடி, பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். பிசிஓஸ் அப்படின்றது பாருங்க, நாங்க நிறைய காலேஜஸ்க்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு இங்கெல்லாம் நாங்க ஸ்பீச் கொடுக்க போறோம் அப்படின்னா அவங்களே ஃபர்ஸ்ட் கேட்கறது லேடிஸா இருந்தா கைனக் இஷ்யூஸ் பத்தி பேசுங்க, முக்கியமா மென்சஸ் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி பேசுங்க அப்படிம்பாங்க. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, எத்தனை பேர் மாசம் மாசம் கரெக்டா மென்சஸ் போறீங்க? 28 டேஸ் சைக்கிள், அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸ் சைக்கிள் யார் கரெக்டா போறீங்க அப்படின்னா அதுல எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க? கடைசி ஒரு 2000 3000 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட 4 பேர் தான் கை தூக்குவாங்க. மீதி பேருக்குலாம் என்ன காம்ப்ளிகேஷன் நம்ம அப்படி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க எனக்கு பிசிஓஸ் இருக்கு, பிசிஓடி இருக்கு அப்படின்னு. அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம். லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இப்பத்திய லைஃப் ஸ்டைல் ஒரு மெயின் ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த்தி ஒரு ஃபுட் எடுக்கிறது இல்ல, ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன், இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, அது மெயின் காரணமா இருக்கு. அப்ப எல்லா டைப் ஆஃப் இர்ரெகுலாரிட்டிஸ் ஆஃப் மென்சஸும் வர்றது என்ன அப்படின்னா அது பிசிஓஸ் தான். இந்த பிசிஓஸ் சாதாரண விஷயம் தான். ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா, ட்ரீட் பண்ணல அப்படின்னா அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ல மெயினா வர்றது என்ன அப்படின்னா குழந்தையின்மை, இல்லைங்களா? குழந்தையின்மை அப்படின்றது வருது. அப்ப அந்த குழந்தையின்மை அது ஒண்ணு வர்றது, அது ஒரு மெயின் காம்ப்ளிகேஷனா இருக்கு. அதுக்கும் மேல இவங்க இருக்க ஒபீஸ் ஆயிட்டே போறாங்க, ஆல் வெயிட் ஆயிட்டே போறாங்க, எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் வருது, ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, ஹிஸ்டோட்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படிம்பாங்க, நிறைய மீச வளர்றது, தாடி வளர்றது, இந்த ஃப்ராண்டல் ஹேர் ரெசீட் ஆகிட்டே போறது, தொண்டையில ஹோஸ்னஸ் வருது, இப்படி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகுறாங்க. சைக்கலாஜிக்கலி நான் பார்க்க நல்லா இல்ல, நான் எனக்கு லுக் பாத்தீங்கன்னா பெருசா நல்லா இல்ல, இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்களுக்கு சாதாரண ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பிசிஓஸ். இந்த பிசிஓஸ் அப்படிங்கிறது குணமே ஆகாத கூடிய ஒரு நோயா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு சிஸ்டம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓடிக்கு ஆபரேஷன் தான் அவசியமா இல்ல, அப்படி கிடையாது. பிசிஓஸ் பாத்தீங்கன்னா சிஸ்டிக் லைசஸ் அப்படின்றது எவ்வளவோ இருக்கு. ஹோமியோல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எங்க சிஸ்டம்ல ஆயுஷ் சிஸ்டம்னா ஒருங்கிணைந்த மருத்துவ சிஸ்டம். அப்ப இதுல பாருங்க, இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா இருக்கு, ஹோமியோ இருக்கு, சித்தா இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்கும் பல ஆயிரம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கதான் செய்து அங்க இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ ஒரு வசதி மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிசிஓஸ் அப்படின்றது சுத்தமா இல்லாமே பண்ணிக்க முடியும். அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்காது.